உப்பு ஜாடி பக்கத்துல எண்ணெய் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, எண்ணெயை எங்க வைக்கணும், உப்பை எங்க வைக்கணும் நிறைய பேர் நெகட்டிவ்ஸை நம்ம பக்கத்துல அண்டை விடாது. இப்ப நம்ம கோயில் போனா கூட பாருங்க, மிளகு எடுத்துப்போம், உப்பு எடுத்துப்போம். அந்த பலிப்பீடம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பலிப்பீடத்துல போய் பலியிடணும். எதையெல்லாம் பலியிட வேண்டும்? என்கிட்ட இருக்கக்கூடிய திமிரு, கொழுப்பு, கோபம், சோகம், துக்கம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரி எதெல்லாம் நெகட்டிவ் எடுத்துருவாங்க. அதுதான் பலிப்பீடத்துல உப்பு போடுறது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் எப்பயுமே உப்பு இருக்கணும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. உப்பு ஜாடி பக்கத்துல எண்ணெய் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, எண்ணெயை எங்க வைக்கணும், உப்பை எங்க வைக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுல என்னங்க கேள்வி? ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு கிச்சன்ல உப்பு ஜாடி இருக்கு, பக்கத்துல எண்ணெய் வைக்கிறது இல்லைன்னா தப்புனா இல்லைங்க. ஒரு சில இடத்துல நான் கேட்கும் போது உப்பு ஜாடி பக்கத்துல எண்ணெய் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல உப்பு ஜாடி பக்கத்துல தான் எண்ணெய் வைக்கணும்னு சொல்றாங்க. இதற்கான ப்ராப்பரான விளக்கம் சொல்லுன்னு கேட்டதுனால தான் இந்த பதிவு. இது நிறைய பேருக்கு கேள்விகள், ஒரு சிலர் கேட்டாங்க, நிறைய பேர் கேட்காம இருக்கீங்க. அதனால இந்த பதிவு நல்லா கேட்டுக்கோங்க. உப்பு ஜாடி பக்கத்துல தான், அப்புறமா சொல்ல என்ன வைக்கலாமா வேணாமனே ஒரு உப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உப்பு அப்படின்னாலே மகாலட்சுமியோட தன்மை கொண்டது. இன்னொன்னு, நெகட்டிவ்ஸை நம்ம பக்கத்துல அண்டை விடாது. இப்ப நம்ம கோயில் போனா கூட பாருங்க, மிளகு எடுத்துப்போம், உப்பு எடுத்துப்போம். அந்த பலிப்பீடம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பலிப்பீடத்துல போய் கல் உப்பு போட்டுட்டு அது மேல கொஞ்சம் மிளகும் போட்டு விட்டு நம்ம நார்மலாக நம்ம அப்படியே தூக்கி போட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது மாதிரி செய்யக்கூடாது. கோயிலில் போயிட்டு பலியிடணும். எதையெல்லாம் பலியிட வேண்டும்? என்கிட்ட இருக்கக்கூடிய திமிரு, கொழுப்பு, கோபம், சோகம், துக்கம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரி எதெல்லாம் நெகட்டிவ்ஸா இருக்கோ போறாம எல்லாத்தையும் தூக்கி அங்க பலியிட்டுட்டு, எல்லா கோயிலையுங்க பலியிட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லப்பா, நத்திங், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படி சரணாகதி அடைஞ்சு தான் கோயிலுக்குள்ளே போகணும். அப்ப உப்பு அங்க கொட்டுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துருவாங்க. அதுதான் பலிப்பீடத்துல உப்பு போடுறது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் எப்பயுமே உப்பு இருக்கணும். உப்பு சிலர் வீட்டுல என்ன சொல்றாங்க, உப்பு காலி ஆயிடுச்சுங்க, இன்னும் கடைக்கு வாங்கிட்டு வரணும். அது கல் உப்பா இருந்தாலும் சரி, இல்லை அது கல் உப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தூள் உப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு எப்பயுமே நிறைவாக இருக்க வேண்டும். சரிங்களா? மற்ற பொருட்கள்லாம் கூட நீங்க காலியான பிறகு நீங்க வாங்கிக்கலாம். ஆனா உப்பு ஜாடியில இருக்கும் போதே வாங்கிக்கோங்க. அது பேரே உப்பு ஜாடின்னு பேரு. பீங்கான்ல இருக்கும் உப்பு ஜாடி, இல்லை கண்ணாடி பாட்டில வச்சிருக்கோம். அந்த காலத்துல மண் பானையில வச்சிருந்தாங்க, இப்போ மண் பானையில வைக்கிறது. பீங்கான் மண்ணு தான். பீங்கான் மற்ற எவர் சில்வர் பாத்திரம், சில அலுமினிய பாத்திரம், சில பிளாஸ்டிக் டப்பா, இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது. உப்போட தன்மை மாறிவிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல சப்போஸ் அது மாதிரி பிளாஸ்டிக் டப்பால எவர் சில்வர் டப்பா வச்சிருந்தா இனிமே என்ன பண்ணுங்க, ஒரு உப்பு ஜாடி பீங்கான்ல இருக்கிறத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் உப்பு போட்டுங்க. எப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. என்னைக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை உப்பு ஜாடி வாஷ் பண்ணக்கூடாது. மற்ற நாள் நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு, புது ஜாடி வாங்குறீங்க, நல்லா வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு 5 ரூபா காயின் இல்லை 1 ரூபா காயின் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவு காயின் உள்ளே வச்சுட்டு மேலே உப்பு போடுங்க. ஃபுல்லாக நிறச்சி வச்சுருங்க. நீங்கள் தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யூஸ்லாம் பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப காலி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 பாட்டில் 1/4 பாக்ஸ் இருக்கு பாருங்க, அது வரும்போதே அடுத்த பேக்கெட்டு ஃபுல்லாக நிரப்பிடுங்க. சரிங்களா? உப்பு எப்பயுமே எவ்வளோங்க கிலோ? 20 ரூபா 30 ரூபா இருக்கு போதுங்க, அதுக்கு நிரப்பிடுங்க. உப்பு எப்பயுமே வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்தால் உப்பு இந்த தேவையில்லாத விஷயம் நம்ம நெருங்க விட மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. உப்புக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே சம்மந்தம் இருக்கு. அந்த சண்டை அடிக்கடி இருக்கு, எப்போதான் பிரச்சனையாக இருக்கலாம். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ உப்பு எப்பயுமே நிறைவாக இருக்க வேண்டும். சரி, ஓகே. இப்போ எண்ணெய் ஒரு பாட்டிலில் வச்சுருக்கிறோம், இல்லை எண்ணெய் கண்டெய்னரில் வச்சுருக்கோம், எதுவும் வச்சுருக்கோம், அது பக்கத்தில் வைக்கலாம். பக்கத்தில் தான் வைக்கணும். உப்பும் எண்ணெய் பாட்டில், எண்ணெய் ஜாடி பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஏன்னா எண்ணெய் நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னு எண்ணெயோட முகத்தில் முழிக்கக்கூடாது. ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரித்திரம்ன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், பட் நல்லது இல்லை. சரிங்களா? இப்போ அந்த நல்லதில்லாத ஒரு விஷயம். ஆனால் நம்ம சமையல் யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த எண்ணெய் எதுவும் சமைக்க முடியாது. சமைச்சு சாப்பிட்ற எல்லாமே நல்லது தான். ஆனால் எனர்ஜி லெவலில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த எண்ணெய்க்கு பக்கத்தில் உப்பு வைக்கும் போது உப்போட தன்மை என்ன, நெகட்டிவ்ஸ் அண்டை விட மாட்டாங்க. இப்போ எண்ணெய்க்கு பக்கத்தில் வைக்கும் போது எண்ணெய்க்கு சேரக்கூடிய நெகட்டிவ்ஸையும் உப்பு அண்டை விட மாட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் கணவன் மனைவி சண்டை சொன்னோமா, இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வைங்க. சீக்கிரமே கணவன் மனைவி சண்டை சீக்கிரமே சரியாகும். புரிஞ்சுக்கோங்க. தனித்தனியாக வச்சிருந்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருப்பாங்க. சண்டை போடுது அப்போ இருப்பாங்க. சேர்த்து வைங்க,
டெஸ்ட் பண்ணி பாருங்க, சீரியஸா சொல்றேங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க உங்க வீட்ல எண்ணெய்க்கு பக்கத்துல உப்பு ஜாடி வச்சிருக்கீங்கனால வீட்ல மோஸ்ட்லி பிரச்சனை, சின்ன சின்ன சண்டை எப்பயுமே வீட்ல வரதாங்க. என்ன காலைல சீக்கிரம் லேட் ஆயிடும் அப்படி மட்டும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எப்பயுமே ஒரு கணவன் எல்லாருமே வரக்கூடியது, மனித நிலைக்கு வரக்கூடியது. ஏன்னா நான் ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஆண், ஒரு பெண், அவங்களோட தன்மை வேறு, இவங்களோட தன்மை வேறு, இதெல்லாம் வேற, சரிங்களா? இது பெரிய சண்டை வந்து டைவர்ஸ் ஆகிற மாதிரிலாம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னாலே நீ உப்பு ஜாடியையும் எண்ணெயும் பக்கத்துல வைங்க, சுமூகமாக நடந்து விடும் எல்லா விஷயமும். டைவர்ஸ் சுமூகமாக நடக்காது, சேர்ந்து வாழ்றதுக்கான சுமூகமான விஷயம் நடக்கும்னு சொல்லணும், சரிங்களா? இது செஞ்சு பாருங்க. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? உப்பு ஜாடியும் எண்ணெயும் பக்கத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயும் எப்பயுமே ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லான டெய்லியை தூத்திட்டு இருக்கிறது இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாச்சுன்னா மறுபடியும் எடுத்து அப்டேட் பண்ணி ஃபுல்லா வச்சிருக்கணும். அது என்னென்னு கேட்க, நல்லெண்ணெய் இருக்கணும், கடலெண்ணெய் இருக்கணும், தேங்காய் எண்ணெய் இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் ஆனாலும் பரவாயில்லைங்க, எப்பயுமே உப்பும் எண்ணெயும் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும். அதை தவிர இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக சேர்த்துறேன், மிளகும் வீட்டில் எப்பயுமே இருக்கணும். ஏற்கனவே மிளகை பற்றி நம்ம சொல்லும் போது சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு 10 மிளகு தான் 15 மிளகு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. இன்னொரு டிப்ஸ் இல்லைங்க, தினமுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 2 மிளகு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. தினமுமே காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மிளகு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எப்போ சாப்பிட போறீங்களோ அப்போ அந்த மிளகு துப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அது ஓகே தான், சரிங்களா? இதை செஞ்சாலே வயிற்றில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும், ஓகேங்களா? நம்ம கிட்ட நெகட்டிவ்ஸை வெளியில் எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த மிளகுங்கிறது பெரிய ஒரு மருந்துங்க, அது ஒரு சூட்சமத்திலையும் சரி, இங்கே ஃபிசிக்கலாகவும் சரி பெரிய மருந்து. அதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், உப்பு ஜாடியும் எண்ணெயும் பக்கத்தில் தான் இருக்கணும், வீடு சுபிட்சமாக இருக்கும், சரிங்களா? வாங்க, இதை ரெண்டு சேர்த்து வைப்போம், நம்மளும் சேர்ந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன்.